கப்பு எடுத்துட்டு காலியாக வைங்க. லைனில் வந்துருங்கம்மா அப்படி நிற்காதீங்க, டக்குன்னு ஆகிடுது பாரு. கை வைக்காதீங்கம்மா முன்னாடி வாங்க. கை வச்சு எடுக்காதீங்க, எல்லாரும் அப்படியே நுழைவாங்க. அம்மா சொல்ல மறுபடியும் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறிய. நீ பூசி வெட்டிட்டு வெட்டவங்க வெட்டி இப்போ நானும் செஞ்சது அவங்க என் பொண்ணு போனோம். சாம்பார் போட்டு போவார் போ. அவர்கிட்ட குத்துனா மாதிரி வறுத்த குத்துருப்பாரு, அடிச்சிருப்பாங்க உள்ள. அம்மா அப்படி வாங்கம்மா வழி விட்டுருங்க, அந்த பக்கம் போங்க. வழி விட்டு அப்படி வாங்க. வழி விட்டுருங்க. இன்னும் வாங்கம்மா, இப்படி தள்ளி போங்கம்மா. உள்ளே போகிறவங்களுக்கு வழி விடுங்கம்மா. இப்படி வாங்க, இன்னும் தள்ளி போங்க. வரும்போது தட்டு கொடுங்க. முன்னாடி போ வாங்க. சாம்பார் சாதம் வாங்கய்யா. சாம்பார் சாதம், சூடா சாம்பார் சாதம், வாங்கம்மா. சூடான சாம்பார் சாதம். அப்படி இருந்தா நீங்க அந்த நிலைக்கு போயிடுவீங்க, அதை கண்டு தரிசிச்சிருவீங்க. அப்போ நீங்க 3 உலகத்துல இணையற்ற பூஜ்யமா ஆயிடுவீங்க. அப்ப அதுதான் வைராக்கியம். அந்த 12 மாசம் நீங்க இருக்கணும்னு நினைச்சு போயிருந்தா பெரிய விஷயம். அதுதான் வைராக்கியம் தான் நம்ம அந்த நிலையை எட்டி பிடிக்கலாம். சாமி சித்தவேத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ ராமன் வீட்டுக்கு போகணும்னு காலடி எடுத்து வச்சுன்னா அடிச்சா கூட அவங்க 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அந்த அடி கூட முன்னாடி தான் எடுத்து வைக்கணுமே தவிர பின்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி அப்போ அந்த அளவுக்கு மன உறுதி இருந்தா நீ ராமனை தரிசிக்கலாம். ராமன்னா ஜீவன் தான், ராமனோட வீடு தான். ராமன் ஜீவன் தான் ராமன். சரிங்களா? அந்த ராமன் தேடிய சீதை தான் மனம். இதுதான் சாமி தத்துவமா சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு விஷயமா அதில் சூட்சமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இளவரசிங்களும் ஒரு சூட்சமா சொல்லியிருக்காரு. மனையை கட்டி பிடிச்சின்னு விடமாட்டேன்னு சொன்னா அது எப்படி விடும்? நீ விட்டா அது விடும். பலகை கட்டி பிடிச்சி விட்டு அது பலகைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். மனைனா மனையாள், பொண்டாட்டி. புரியுதுங்களா? அதை நம்ம தானே கட்டி பிடிக்கிறோம். அதை நம்ம தானே எடுத்து வச்சுன்னு விடமாட்டேன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். நீ விட்டா அது விட போகுது. நம்ம தானே போய் எங்கிட்ட பிடிச்சாந்தோம். அதுவும் ஒரு சூட்சம் அதில் சொல்லியிருக்கிறது சாமி. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, பந்தத்திலிருந்து எவன் ஒருவன் விடுதலை அடைகிறானோ அவனுக்கு மோட்சம் சித்திக்கும். சித்தவேதத்தில் சாமி சொல்லியிருக்காரு. பந்தன்றது நமக்கு எங்கேருந்து உருவாச்சு? முதல்ல சொந்தம் ஆச்சு. ஒரு பொண்ணை சொந்தம் பண்ணிடணும். 2 சேர்ந்து ஒன்று பிறகுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பந்தம். இந்த சொந்தம் பந்தம் இது 2 விட்டா உங்களுக்கு மோட்சத்துக்கு வழி.